காங்கிரஸ் ஆட்சி தமிழ்நாட்டுல அப்படி என்னதான் பண்ணுச்சு நான் கேட்டீங்க? வாங்க சொல்றேன். கல்வி புரட்சி. காமராசர் ஐயா முதலமைச்சரா இருந்தப்போ ஆயிரக்கணக்கான ஸ்கூல்ஸ் திறந்தாரு. 1953ல பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தை முதலா அறிமுகப்படுத்தினாரு. இந்த திட்டத்தினால குழந்தைங்க அதிக அளவுல படிக்க வந்தாங்க. அப்புறம் முதலமைச்சரான முதல் 2 வருஷத்திலேயே மேட்டூர் அணை, பவானி சாகர், அமராவதி, வைகை, மணிமுத்தாறு பெரிய நீர்ப்பாசன திட்டங்களை கம்ப்ளீட்டா முடிச்சாரு. அப்புறம் சென்னை IIT, நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் இந்த மாதிரி முக்கியமான தொழிற்சாலைகளையும் அமைச்சு கொடுத்தாரு. அப்புறம் மின்மயமாக்கலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. அதனாலேயே 1951ல வெறும் 813 கிராமங்களா இருந்தது 1966ல 22,103 கிராமங்களா உயர்த்தப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம 1954ல இருந்து 1963 வரைக்கும் தொழிற்துறையிலையும் கல்வித்துறையிலையும் பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தாரு. இதனாலேயே இந்த பீரியட தமிழ்நாட்டோட பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன கேட்டா காங்கிரஸ் ஆட்சி காலமே தமிழ்நாட்டுக்கு ஒரு பொற்காலம் தான் அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட பொற்காலம் நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்பயுமே இருக்கணும். மக்களுக்காக என்றென்றும் காங்கிரஸ்.